ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Headphone, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினா, நம்ம பைக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் தாங்க. இது ரெண்டுல எது பெஸ்ட், நமக்கு பார்த்தேனா எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், எது லைஃப் லாங் வரும் அப்படிங்கற இந்த எல்லா கேள்விக்குமே இந்த வீடியோல ஆன்சர் இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க பைக்குகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸ்போக் வீல்ஸ்னா அந்த கம்பியா இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போக் வீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பழைய வண்டி எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க கூட உங்க பைக் பழைய பைக்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா 2010 நினைக்கிறேன் ஸ்ப்ளெண்டர் ஒன்று இருக்கு. ஸ்ப்ளெண்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக் வீல்ஸ் தான் போட்டிருந்தோம். அந்த ஸ்போக் வீல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் புள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக் வீல்ஸை பொறுத்த அளவுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, நெளிஞ்சிரும். பைக்ல ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது போவே கூடாதுங்க. ஆனாலும் இன்னுமே ட்ரிபிள்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி பைக்ல நீங்க ட்ரிபிள்ஸ் போகும் பட்சத்தில் ஏதாவது ஒரு குழிகுண்டில் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போக் வீல்ஸ் வந்து வளைஞ்சிரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ல வளையுமா ப்ரோ அப்படிங்கிற அலாய் வீல் வளையாது, ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக் வீல்ஸை வச்சிருந்து நீங்கள் மலையில் நிப்பாட்டக்கூடாது. மலையில் நிப்பாட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஸ்ட் ஆயிரும். இப்போ வர எல்லா பைக்குமே சரிங்க ஸ்போக் வீல்ஸ் அப்படிங்கிறத போடவே மாட்டாங்க. எல்லா பைக்லையுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தான் போட்டு வருது. நீங்கள் ஸ்போக் வீல்ஸ் போட்டிருக்க வண்டியை இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே பார்க்க முடியாது. ஸ்போக் வீல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதனால வெயிட் தாங்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வெயிட் தாங்க முடியாது. இதே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்கும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வரும். அதே மாதிரி அதிகபட்ச வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அலாய் வீலால தாங்க முடியும். இது மாதிரி ரஸ்டிங் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ல உங்களால பார்க்கவே முடியாது. இந்த வீடியோல நான் அனுபவப்பட்டதை மட்டும் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பைக் யூஸ் தான் டே பை டே டெய்லியுமே வந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. லவ் யூ गाइस, பாய். அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.